மகாநதி சீரியல் பெடிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜயும் காவேரியும் தனி கொடுத்துட்டு போகணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க விஜயோட பிளான் படி நிவின் குமரன், விஜய் 3 பேரும் சேர்ந்து பசுபதியோட பையனை கடத்திடுறாங்க. கடத்திட்டு பசுபதிக்கும் கால் பண்ணி, "உன் பையன் உனக்கு வேணும்னா கொடைக்கானல் வீட்டோட டாக்குமெண்ட்டை எங்களுக்கு கொடுக்கணும்னு" சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இங்க பசுபதி கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து அஜய்க்கு தெரிய வருது. உடனே அஜய் அவங்க அம்மாவுக்கு சொல்றாங்க, "விஜய் இப்படி உன் பையனை கடத்தி வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனேவும் ராதாவும் இருந்துக்கிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. "உங்களுக்கு ஒண்ணு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்றாங்க. "என்னாச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, "விஜய் இருக்காங்கல்லப்பா, விஜய் இப்படி போவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. அந்த காவேரியோட வீட்ட மீட்கணும்னு சொல்லிட்டு அந்த பசுபதி பையன விஜய் கடத்தி வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றதா அஜய் எனக்கு சொன்னாப்பா" அப்படிங்கிறாங்க. உடனேவும் தாத்தா ஷாக் ஆகுறாங்க. இங்க பாட்டி வந்துட்டு, "அந்த விஜய்க்கு ஏன் தான் இப்படி தேவையில்லாத வேலை? அதான் காவேரி கிட்ட இருந்து அவன பிரிக்கணும்னு நான் நினைச்சேன். அவன் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வந்தான். அதுக்குள்ளயும் இப்படியெல்லாம் பண்ணான்னா என்ன பண்ண? இவன் கடத்தி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பசுபதி மறுபடியும் போலீஸ்குள்ள போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்தான்னா என்ன பண்றது? ஏன் விஜய் இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "ஐயோ! இரு கல்யாணி, நம்ம கேட்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன கேட்கறதுங்க? அன்னைக்கேவும் சொன்னேன். காவேரி வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனா காவேரி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு தான் என்னால அவள வேண்டாம், விஜய் விட்டு பிரிக்க வேண்டான்னு நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பாவம் வந்து நம்மள வந்து சேருமே அதனால. இப்ப விஜய், காவேரியும் சேர்ந்து இந்த வீட்டுக்கு வந்தா ஏத்துக்கலாம் அப்படின்னு மனநிலையில இருந்தா, இவன் காவேரி வீட்ட மீட்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தங்க? அப்படிங்கிறாங்க. உடனேவும் தாத்தா இருந்துகிட்டு, "ஆமா கல்யாணி, நானும் சொல்லி பார்த்துட்டேன். விஜய் ஏன் தான் பசுபதி வழியில குறுக்கிடுறானோ தெரியல. இவன் ஏன் இப்படி பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் புலம்பிட்டு இருக்காங்க. இங்க ராதா இருந்துகிட்டு, "ஆமாம்பா, ஏன் தான் விஜய் இப்படி புத்தி மாறிட்டானோ? வீடு, ஆஃபீஸு, குடும்பம் எப்படின்னு சொல்லி இருந்தவன் இப்படி மாறிட்டானேப்பா! எல்லாம் காவேரி தான் மாத்திட்டா" அப்படி சொல்லிட்டு ராதா சொல்றாங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "காவேரிய குறை சொல்லாதம்மா. காவேரி நல்ல பொண்ணும்மா" அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு, "காவேரி நல்ல பொண்ணு தான். அதுக்காக காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? இவனோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நாளைக்கு ஜெயில்ல போய் இருந்தான்னா, கஷ்டப்படுறது யாரு? நம்ம தான" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. "இப்பவே போயிட்டு அவங்க வீட்ல சொல்லணும். இப்படியெல்லாம் விஜய் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணிட்டு இருந்தான்னா, பிறகு என்ன நடக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல சொல்லி வச்சா தான் வந்து, அவங்க இப்படியெல்லாம் விஜய பண்ண விடமாட்டாங்க அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா இருந்துட்டு, "பதறாம பேசலாம் கல்யாணி. இப்பதான் பேசிட்டு வந்திருக்கோம். மறுபடியும் அங்க போயிட்டு ஏதாவது நம்மளால பிரச்சனை வந்துரக்கூடாது" அப்படின்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிறகு விஜய் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தானா என்ன பண்ணங்க? விஜய் ஜெயில்ல இருக்கிறதுனா நமக்கு என்ன ஆசையா? விஜய் ஜெயில்ல வச்சு பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. "இல்ல கல்யாணி, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒண்ணும் வருத்தப்படாத" அப்படிங்கிறாங்க தாத்தா. "நீங்க என்ன பார்க்க போறீங்க? நீங்க இப்போ ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. எல்லாம் நடந்த பிறகு வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் ப எதுவும் அவசரப்பட்டு பண்ணிடாத கல்யாணி. பிறகு விஜய் வருத்தப்பட போறான் அப்படின்னு சொல்றாங்க. தாத்தா காவேரிக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "அம்மா, விஜய்க்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன்ம்மா. விஜய் எடுக்கலம்மா. விஜய் எங்க இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அவர் இங்க இல்லையே தாத்தா. வெளியில போறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இங்க வரவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எங்க போறேன்னு உன்கிட்ட சொல்லலையாம்மா?" அப்படிங்கிறாங்க. "என்கிட்ட ஒண்ணும் சொல்லலையே தாத்தா. என்னாச்சு தாத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க. "அப்படியா? அவன் பசுபதியோட பையன கடத்தியிருக்காம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. "என்ன தாத்தா சொல்றீங்க? எனக்கே நீங்க சொல்ல போய் தான் தெரியும். விஜய் அப்படி பண்ணாரு" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, ஆமா. விஜய் தாம்மா கொடைக்கானல் உங்க வீட்ட மீட்கிறதுக்காண்டி பசுபதி பையன கடத்தி, பசுபதி கிட்ட டாக்குமெண்ட்ட கேட்டதா வந்து ராதா என்கிட்ட சொன்னாம்மா" அப்படிங்கிறாங்க. அச்சச்சோ! நான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன் தாத்தா. அப்படி எதுவும் பிரச்சனை வேண்டான்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல தாத்தா அப்படின்ட்டு காவேரி புலம்பிட்டு இருக்காங்க. "நீ ஒண்ணும் வருத்தப்படாதம்மா. சரி, நான் விஜய் கால் பண்ணா நானும் பேசுறேன். நீயும் பேசுமா" அப்படிங்கிறாங்க. "சரிங்க தாத்தா" அப்படி சொல்லிட்டு காவேரி ஃபோன வச்சுடுறாங்க. வச்சுட்டு, "ஏன் தான் இந்த விஜய்க்கு தேவையில்லாத வேலையோ, பிரச்சனைய இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு" அப்படி சொல்லிட்டு காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க தாத்தா இருந்துகிட்டு, "விஜய் ஃபோன் எடுக்க மாட்டான். காவேரிக்கும் தெரியாதாம்" அப்படின்ட்டு பாட்டிட்ட சொல்றாங்க. "இப்படியெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா, இந்த பிரச்சனைய தீர்க்க முடியாது. நான் பேசுற விதத்துல பேசிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, "ராதா, நீ என் கூட வா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி இங்க காவேரி வீட்டுக்கு வர்றா. பாட்டி இருந்துகிட்டு சாரதா வீட்டுக்கு வராங்க. சாரதா வீட்டுக்கு வந்ததும், "சாரதா, வாங்கம்மா உட்காருங்க" அப்படிங்கிறாங்க. "இங்க உட்காந்து நான் பேசுறதுக்காக நான் வரல" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் ராதாவும் நின்னுட்டு இருக்காங்க. எதுக்காக நான் வந்தேன்னா, "விஜய் ஏன் இப்படி பிரச்சனைய போய் இழுத்து வச்சுக்கிட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னாச்சும்மா? எனக்கு ஒண்ணும் தெரியலம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? உங்க கொடைக்கானல் வீட்ட மீட்கணும்னு சொல்லிட்டு, அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? அந்த பசுபதி பையன கடத்தி பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். அவன் அப்படி பண்றதுனால, அவனுக்கு தான பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நீங்க தான்" அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க. உடனேவும், "எனக்கு அந்த விஷயமே தெரியாதும்மா. நீங்க சொல்ல போய் தான் எனக்கு தெரியும். மருமகன் இப்படியெல்லாம் பண்ணாராம்" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் பாட்டி இருந்துட்டு, தெரியாத மாதிரி இருக்காதீங்க. இங்க பாருங்க, அவனுக்கு அந்த வீட மீட்கணும்னா, இவன்கிட்ட இல்லாத பணமா?
இவன் பணத்த தூக்கி போட்டா, அவன் பாட்டுல பத்திரத்த திருப்பி குடுத்துற போறான். அதுக்கு எதுக்கு இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல. அன்னைக்கு காவேரி தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்தான். இங்க இருந்தானாச்சும் ஒழுங்கா இருப்பான்னு நெனச்சா, மறுபடியும் பிரச்சனைய தான் இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். இப்படி இருக்கிறது சரியில்ல. நீங்க என்ன பண்றீங்க? விஜயும், காவேரியும் இந்த வீட்ல இருக்க விடாம வெளியில அனுப்புங்க. அப்பதான் வந்து அவனுக்கு தாத்தா, பாட்டி எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சு எங்ககிட்ட வருவான். நீங்க வீட்ல நீங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, மறுபடியும் அவனுக்கு பிரச்சனை தான் வரும். அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாரதா இருந்துகிட்டு, "என்னம்மா சொல்றீங்க? அந்த தம்பி இப்படி பண்ணிட்டாங்கன்னு, அதுக்காக நாங்க எப்படிம்மா எந்த காரணமும் இல்லாம வீட்ட விட்டு அனுப்ப முடியும்?" ரொம்ப நாள் கழிச்சு அந்த தம்பிகிட்ட நான் இப்ப தான் வந்து மனசு மாறி பேசியிருக்கேன். அந்த தம்பி என்ன அம்மா மாதிரி நினைச்சு பழகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பையன எப்படிம்மா நான் வீட்ட விட்டு போக சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க இத கங்கா கேட்டுட்டு, "ஓ! புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சு போலருக்கு. இத காரணம் காட்டி இவங்க 2 பேரையும் வீட்ட விட்டு அனுப்பணும்." அப்படின்னு கங்காவும் பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாட்டி இருந்துட்டு, "என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. விஜயும், காவேரியும் இங்க இருக்கக்கூடாது. இங்க இருந்தா தானே உங்களுக்கு பிரச்சனை வர்றத பார்த்துட்டு விஜய் தாங்க முடியாம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த வீட்ட விட்டு நீங்க அனுப்பிடுங்க. அப்புறம் வேற வழி இல்லாம விஜய் எங்ககிட்டயே வந்துருவான்." அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாரதா கேட்டுட்டு அழுகுறாங்க. "என்னம்மா சொல்றீங்க? நான் எப்படிம்மா அந்த தம்பிகிட்ட வீட்ட விட்டு வெளியில போங்கன்னு சொல்ல முடியும்? அவரு என்ன நெனைப்பாரு?" அப்படின்னு சொல்றாங்க. "எங்களுக்கு தெரியாது. என்ன காரணம் சொல்றீங்களோ சொல்லி அவன் வந்து இங்க இருக்கக்கூடாது. இப்ப கூட அவனுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்டுட்டு, முதல்ல அந்த பசுபதியோட பையன விட சொல்லுங்க." அப்படிங்கிறாங்க. "சரிம்மா, நான் அவர்கிட்ட பேசுறேன்ம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே உன் பாட்டி வேகமா அங்கருந்து கிளம்பி வந்துடுறாங்க. சாரதா வந்துட்டு ரொம்ப வருத்தமா உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே காவேரி வந்துட்டு, "என்னாச்சும்மா? ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "பாட்டி இங்க வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா?" அப்படிங்கிறாங்க. "என்ன சொன்னாங்கம்மா?" அப்படின்னு கேட்கும்போது, "இங்க பாரு விஜய் தம்பி வீட்டு பத்திரத்துக்காக பசுபதியோட பையன கடத்திட்டாங்களாமே." அப்படிங்கிறாங்க. "அது எனக்கே இப்ப தாத்தா சொல்லி தாம்மா தெரியும். அவர் இப்படி பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கலம்மா." அப்படிங்கிறாங்க. உடனேவும் சாரதா இருந்துட்டு, "என்ன காரியம் அந்த தம்பி பண்ணியிருக்காங்க? இப்ப தானே பிரச்சனைய விட்டு வெளியில வந்தாங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போனா, நீ உன்னுடைய நிலைமைய யோசித்து பாரு காவேரி. உன்னுடைய பிள்ளை என்ன பண்ணும்? நீ என்ன பண்ணுவ?" அப்படி சொல்லிட்டு சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அவர் உங்களுக்காக தாம்மா அவரு இப்படி பண்ணாரு." அப்படிங்கிறாங்க. "எங்களுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாருன்னா என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விஜய் அந்த பசுபதி கிட்ட இருந்து பத்திரத்த வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததும், "அத்தை உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி." அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா வந்துட்டு அப்படியே முழிச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. "இந்தாங்க அத்தை, உங்க உங்க வீடு பத்திரம்." அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க விஜய். அ இங்க சாரதாவுக்கு அவ்வளவா சந்தோஷமே இல்ல. "என்ன அத்தை இந்த பத்திரம் இல்லன்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளோ வருத்தப்பட்டீங்க. அந்த கொடைக்கானல் வீட்ட மீட்க முடியலன்னு சொல்லிட்டு. அந்த பசுபதி கிட்ட இருந்து நான் வாங்கி வந்துட்டேன். ஆனா நீங்க உங்க முகத்துல சந்தோஷமே இல்ல அத்தை. ஏன் இப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. உடனேவும் சாரதா வந்துட்டு, "தம்பி நீங்க எப்படி இந்த பத்திரத்த வாங்கிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். தம்பி நீங்க இங்க இருந்தா எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அத பத்தியே நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க 2 பேருமே இந்த வீட்ட விட்டு கிளம்பி போயிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்றாங்க. உடனே விஜய் வந்துட்டு, "என்ன அத்தை சொல்றீங்க? எங்கள இந்த வீட்ட விட்டு போக சொல்றீங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க. உடனேவும் காவேரியும், "எதுக்கும்மா இப்படியெல்லாம் சொல்ற? நாங்க இந்த வீட்ல இருந்தா உனக்கு என்னம்மா பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட கேட்குறாங்க காவேரி. உடனே சாரதா வந்துட்டு, "நீங்க 2 பேரும் இங்க வீட்ல இருந்தீங்கன்னா, எங்கள பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. எங்க பிரச்சனை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த வீட்ட விட்டு நீங்க 2 பேரும் வெளியில போகணும். அப்பதான் வந்து நீங்க உங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. வேண்டாம் இப்படி எனக்காக பசுபதி கிட்ட போயிட்டு இந்த தம்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ண? அதனால தான் சொல்றேன்டி. நீங்க 2 பேரும் வீட்ட விட்டு வெளியில போங்க." அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துட்டு, "அத்தை உங்கள எனக்கு எங்க அம்மா மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அத்தை. இந்த 1 வாரமா நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன்னு தெரியுமா? எங்க அம்மாவே திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா திடீர்னு இப்படி போக சொல்றீங்களே அத்தை, நான் இப்ப எங்க போவேன்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஃபீல் பண்றாங்க. "எனக்கு இனிமேல் எங்க அம்மாவோட அன்பு கிடைக்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து அழுதுகிட்டேவும், "தம்பி தெரியாது. நீங்க கிளம்புறீங்களா?" அப்படிங்கிறாங்க. உடனே விஜய் இருந்துகிட்டு, "அம்மா ஏன் இப்படியெல்லாம் பேசுறாங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "தெரியலங்க. நீங்க பசுபதி பையன கடத்துனதா சொன்னதுனால இப்படியெல்லாம் பேசுறாங்க போலருக்கு. நான் எப்படிக்கு நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வரணும்னு நினைக்கிறாங்களோ என்னமோ?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "நம்மளால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாங்க. நம்ம போயிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயும், காவேரியும் வீட்ட விட்டு கிளம்புறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.